அன்பான பண்பான ஜீவர்களே, இன்று நாம் காணவிருப்பது பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகம் பற்றியதாகும். ஸ்ரீமத் பகவத்கீதையில் மொத்தம் 18 அத்தியாயங்கள் உள்ளன என்று நமக்கு தெரியும். 18 அத்தியாயங்களில் கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் இவை 6 அத்தியாயங்கள் கொண்ட 3 ஷட்கங்களில், அதாவது 3 தொகுதிகளில் சொல்லப்படுகின்றன. அந்தந்த ஷட்கங்களில் அந்தந்த யோகம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது கிடையாது. எந்த ஷட்கத்தில் எந்த யோகம் முக்கியமாக பேசப்படுகிறதோ அதற்கு அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. 7வது அத்தியாயத்தில் இருந்து 12வது அத்தியாயம் வரை உள்ள 2வது ஷட்கத்தில் முக்கியமாக பக்தி யோகத்தின் தெளிவான விளக்கம் உள்ளதால் இதை பக்தியை முக்கியமாக கொண்ட ஷட்கம் என கூறலாம். 13 முதல் 18 வரை உள்ள ஷட்கத்தில் ஞான யோகம் வருகிறது. இதை ஞான யோகத்தின் பிரதான தொகுப்பு எனலாம். ஞானம் விஞ்ஞானம் என்றால் என்ன? பரமாத்மாவின் நிர்குண நிராகார தத்துவங்களின் பெருமை, பிரபாவம் இவற்றின் முழுமையான விளக்கம் பெறுவதற்கு ஞானம் என்று பெயர். குணமுள்ள ஆனால் உருவமற்ற தத்துவம், குணமும் உருவமும் உள்ள தத்துவத்தின் லீலை, ரகசியம், பெருமை, குணம், பிரபாவம் இவற்றின் முழுமையான அறிவுக்கு பெயர் விஞ்ஞானம் ஆகும். ஞான விஞ்ஞானத்தோடு கூடிய இறைவனின் சொரூபத்தை அறிவதுதான் சமக்கிர பகவானை, அதாவது முழுமையான பகவானை அறிவதாகும். நீரிலிருந்து சிறிது நேரம் பிரிவு ஏற்பட்டாலும் துன்பத்தை அடையும் மீனைப் போல வினாடி நேரம் பகவானிடமிருந்து பிரிவு ஏற்பட்டாலும் நினைவு அகன்றாலும் யாரால் பொறுத்து கொள்ள முடியவில்லையோ, பகவானிடம் மட்டுமே எவர் மனம் பற்று கொண்டுள்ளதோ அவரை மயி ஆசக்தமனா என்கிறார். எவன் உலகத்தில் வேறெதையும் தஞ்சம் கொள்ளாது பகவானை மட்டுமே அண்டி உள்ளானோ, பகவானே அடைக்கலம் லட்சியம் என்று எப்போதும் கவலையற்று இருக்கிறானோ அவனை மதாஸ்ரய என்கிறார். மனம் புத்தியை அசையாமல் பகவானிடம் நிலைநிறுத்தி எப்பொழுதும் இடைவிடாது சிரத்தையுடனும் பேரன்புடனும் பகவானையே நினைத்திருப்பது யோகம் உஜ்ஜத் என்று பொருள்படும். சமக்கிர பகவானை, அதாவது முழுமையான பகவானை ஐயமின்றி அறிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? பகவான் கணக்கிற்கு உட்பட்டவர் அல்லர். அகிலாண்ட கோடான கோடி பிரம்மாண்டங்களிலும் அதற்கு அப்பாலும் நிறைந்தவர், நித்தியமானவர், சத்தியமானவர், பழமையானவர், தாமாகவே தம் யோக மாயையால் வெளிப்படுபவர். வியக்தம் அவ்யக்தம், சகுணம் நிற்குணம் எல்லாமே அவர்தான். இந்த பிரபஞ்சம் பகவானுடைய சொரூபத்தின் ஒரு துளி அம்சமே ஆகும். மனிதன் பகவானுடைய சமக்கிர ரூபத்தை முழுமையாக அறிந்து கொண்டு விட்டால் அவன் தெரிந்து கொள்ள வேண்டியது வேறு ஒன்றும் எஞ்சியிராது. மனித பிறவி அரியது. அது பகவான் கருணை. இப்பிறவியில்தான் பகவானை அடையும் சாதனை புரிய தகுதியும் சக்தியும் உண்டு. ஜாதி, வர்ணம், ஆசிரமம், தேசம் என்று எதுவும் இதற்கு இடையூறு அன்று. மனித பிறவி தவிர வேறு எந்த பிறவியிலும் இறைவனை குறித்து சாதனை செய்தல் என்பது கிடையாது. ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருவர்தான் பகவானை அடைய சாதனை செய்கிறான். பகவானிடத்திலும் சாஸ்திரங்களிலும் மகா புருஷர்களிடத்திலும் சிரத்தையும் பக்தியும் உள்ளவர்கள் முந்திய புண்ணிய குவியலாலும் பகவானுடைய அருளினாலும் சத்புருஷர்களுடைய இணக்கத்தாலும் வெகு சிலரே பகவானிடம் ஈடுபாடு கொள்கிறார்கள். முன்வினை சம்ஸ்காரங்கள், அகங்காரம், மமகாரம், ஆசை, பற்று, செயற்கை தோஷம் இவற்றால் பலவித இடையூறுகள் நேரும். ஆகவே மிகச்சிலரே இதே பிறவியில் பகவானுடைய நேரடி அனுபவம் பெறுகிறார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய இந்த பிரகிருதி 8 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது அபரா பிரகிருதி எனப்படும். நிலம், நீர், காற்று, நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 ஸ்தூல பூதங்களும் புலன்களால் நுகரப்படும் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, மனம் என்னும் இவற்றுக்கு காரணமான 5 பூதங்களை சாங்கியம் அல்லது பஞ்ச தன்மாத்திரைகள் என்கிறார். மனம், புத்தி, அகங்காரம் 3 ஒருங்கிணைந்த தொகுப்பு தான் சமஷ்டி அந்தர்கரணம் எனப்படும். மனம், புத்தி, அகங்காரம், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இவை அறியப்படும் பொருளாகவும் ஜடமாகவும் இருப்பதால் இது அபரா பிரகிருதி எனப்படும். இதுவே உலகத்திற்கு காரணமாகிறது.
இதன் மூலமாகவே ஜீவனுக்கு தடை ஏற்படுகிறது. எந்த பிரகிருதியினால் உலகம் தாங்கப்படுகிறதோ அது ஜீவரூபமான பரா. உயிர் வடிவான சேதன தத்துவமே பரா பிரகிருதி. உயிருள்ளவற்றினுடைய உடல், புலன்கள், பிராணன், புலனுகர் பொருட்கள், போகத்துக்கு இடமாக உள்ள இந்த முழு பிரகிருதிக்கும் ஜகத் என்று பெயர். இந்த ஜட தத்துவம் சேதன தத்துவத்தில் வியாபிக்கப்பட்டு அதனாலேயே தாங்கப்படுகிறது. பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி சேர்ந்ததுதான் உலகத்தின் உற்பத்தி, முன்னேற்றம் மற்றும் நிலை கொண்டிருத்தல் நிகழும். எல்லா உயிரினங்களும் இந்த 2 பிரகிருதிகளில்தான் உண்டானவை. நானே எல்லா உலகமும் உற்பத்தியாகும் இடம். அவ்வாறே எல்லா உலகமும் ஒடுங்குகின்ற இடமும் நானே. அகில உலகிற்கும் நானே காரணம் என்கிறார் பகவான். என்ற அளவில் இந்த பேச்சை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.